காலத்தின் சக்கரம் சுழல்கிறது. வசந்தத்தின் வருகையை அறிவிக்கும் சித்திரை முதல் நாள். இதோ ஒரு புதிய தமிழ் புத்தாண்டு மலருது. பிரபஞ்சத்தின் தொடக்கத்தையும் காலத்தின் ஓட்டத்தையும் நாம 60 தமிழ் ஆண்டுகளோட பேர்ல அழைக்கிறோம். ஆனா இந்த 60 ஆண்டுகளும் நாரத மகரிஷியின் பிள்ளைகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? பிரம்மபுத்திரர் நாரதர் எப்படி ஒரு தாயாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தாரு. காலத்திற்கும் காதலுக்கும் மாயைக்கும் மோட்சத்திற்கும் இடையிலான அந்த விசித்திர பயணத்தை பார்ப்போமா? நாரதர் பெண்ணாக மாறிய இந்த கதை தேவி பாகவதத்துல மாயையின் வலிமையை விளக்க சொல்லப்பட்டிருக்கு. நாரதர் கையில மகதி வீணையோட 30 முக்கோடி தேவர்களும் வசிக்கும் சொர்க்கலோகத்துல உலா வராரு. அவர் வாயில எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று உச்சரித்து கொண்டே இருக்கும். அவரோட முகத்துல ஒரு விதமான புன்னகை. ஆனா அந்த புன்னகையில இன்னைக்கு ஒரு சின்ன பெருமிதம் கலந்திருந்தது. நாரதர் தியானத்துல அமர்றாரு. அப்ப அவரோட மனதுல ஒரு எண்ணம் ஓடுது. உலகில உள்ள அத்தனை ஜீவராசிகளும் விஷ்ணுவின் மாயில சிக்கி தவிக்கிறாங்க. யார பார்த்தாலும் பாசம் பந்தம் ஆசை அப்படின்னு உழல்றாங்க. ஆனா நான் பிரம்மபுத்திரன். என் நாவல எப்போதும் அந்த பரந்தாமனின் நாமந்தான். என்னையே இந்த மாயை ஏன் தொடரவில்லை? அப்படின்னா நான் மாயையை விட வலிமையானவனா? இந்த எண்ணம் தோன்றிய மாத்திரத்துல அவர்கிட்ட ஒரு ஆன்மீக கர்வம் தலை தூக்குது. நாரதர் நேரா வைகுண்டம் புறப்பட்டுறாரு. அங்க பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கும் நாராயணரை பாக்குறாரு. பரந்தாமா, உன்னைதான் காண வந்த. உலகம் முழுவதையும் உன் மாய ஆட்டி படைக்குது. ஆனா எனக்கோ அந்த மாயையை பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்ன அந்த மாயையால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நாரதர் கர்வத்தோட பேசுறாரு. உடனே விஷ்ணு பகவான், நாரதா, மாயை என்பது என்னவென்று உனக்கு தெரியுமா? அது ஒரு கடலை போன்றது. கரையில் நின்று பார்ப்பவனுக்கு அது அழகாக தெரியும். உள்ளே இறங்கினால்தான் அது ஆழம் புரியும். அதுக்கு நாரதர், இல்ல பிரபு, நான் எத்தனையோ யுகங்களை கண்டவ. என் பக்திக்கு முன்னால மாய ஒரு தூசி அப்படின்னு சொல்றாரு. உடனே விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே தன்னோட லீலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. சரி நாரதா, உன் தன்னம்பிக்கை உனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. வா, நம்ம பூலோகத்துல ஒரு யாத்திரை சென்றுட்டு வரலாம் அப்படின்றாரு விஷ்ணு பகவான். இருவரும் சாதாரண மனித உருவுல பூமிக்கு வராங்க. அவங்க ஒரு காட்டு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்காங்க. நாரதா, எனக்கு தாகம் உயிர் போகுது. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இதோ தூரத்துல ஒரு தடாகம் தெரியுது பார், அங்க போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்றாரு. உடனே நாரதர், இதோ வந்துட்டேன் பிரபு, நீங்க இங்கேயே மரத்தடியில ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அந்த தடாகத்தை நோக்கி ஓடுறாரு. அங்க சென்றதும் சுற்றியுள்ள இயற்கை அழகை கண்டு வியக்கிறாரு. குளிர்ந்த காற்று வீசுது. முதல்ல நம்ம குளிச்சுட்டு பிறகு சுவாமிக்கு நீர் கொண்டு போவோம் அப்படின்னு நாரதர் என்றாரு. இந்த இடத்துல நாரதரின் பக்தி உண்மையானதுதான். ஆனா அந்த பக்தியால அவருக்குள்ள நான் பெரியவன் என்ற கர்வம் முளைச்சிருச்சு. இறைவனே மாயைக்கு தலைவன் என்பதை மறந்துட்டாரு. என்னால மாயையை வெல்ல முடியும் என்று சவால் விட்ட நாரதருக்கு மாயை என்றால் என்னன்னு செயல்முறை அளிக்க தொடங்கினாரு மகாவிஷ்ணு. அந்த தடாகத்துல நாரதர் மூழ்கிய அந்த ஒரு நொடி கால முறையும் ஒரு விந்தை நிகழ்ந்தது. அது என்னன்னு பாப்போமா? சுட்டெரிக்கும் வெயில நடந்து வந்த நாரதருக்கு அந்த தடாகம் ஒரு சொர்க்கம் போல தெரிஞ்சது. சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், மலர்ந்த தாமரைகள், அப்புறம் தென்றல் காற்று, இதெல்லாம் என்னமோ செஞ்சது அவரை. தடாகத்தோட நீரு கண்ணாடி போல தெளிவா இருந்தது. நாரதர் கரையில நின்று தன்னோட முகத்தை பார்க்கிறாரு. கர்வத்தோட புன்னகிக்கிறாரு. இவ்வளவு அழகான இடத்துல குளித்து விட்டு பகவானுக்கு தண்ணீர் கொண்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. நாரதர் தன் கையில இருந்த கமண்டலத்தையும் தோளில இருந்த வீணையையும் கரையில வைக்கிறாரு. தடாகத்தோட படிக்கட்டுல இறங்குறாரு. நீர்ல முதல் தடவை முழுகிறாரு. நாரதர் தண்ணீர்ல முழுகி எழும்போது அவரோட உடல்ல இருந்த சாம்பல், அதாவது அந்த திருநீர் எல்லாம் கரைஞ்சு போகுது. அவரு 2வது முழுகிறாரு. அவர் மூழ்கி எழும்போது அவரது ஜடாமுடி மெதுவாக நீண்டு கருமையான அடர்ந்த கூந்தலாக மாறுது. அவரோட தாடி மறையுது. இப்ப 3வது முறையா முழுமையாக மூழ்கி எழுறாரு. கரையில நின்று இருந்த நாரதர் இப்போது ஒரு பேரழகு வாய்ந்த பெண்ணாக, அதாவது நாரதியாக மாறியிருக்காரு.
அவ அவ்வளவு அழகா இருந்தாளாம், பேரழகியாக இருந்தாங்களாம் நாரதி. இப்ப நாரதருக்கு அவருடைய பழைய நினைவுகள் எதுவுமே நினைவுகள் இல்லை. மாயை அவங்களுடைய பழைய நினைவுகளை முற்றிலும் அழித்துட்டு இருந்தது. தான் ஒரு முனிவர் என்பதை அவளுக்கு தெரியல. நாராயணா என்ற நாமம் அவளோட நாவல இருந்து மறைஞ்சிருச்சு. கரையில காத்திருக்கும் விஷ்ணுவை பற்றிய நினைவே அவளுக்கு இல்லை. அவள் தண்ணீர்ல தன்னோட முகத்தை பார்க்கறா. ஒரு பெண்ணாக தன்னை ரசிக்க தொடங்குறா. நான் யாரு, எதற்காக இங்க வந்த அப்படின்ற கேள்வி அவளுக்கு எழுது. ஆனா பதில் தெரியல அவளுக்கு. அப்ப காட்டின் அமைதியை குலைக்கும் வகையில குதிரைகளோட சத்தம் கேக்குது. கன்யாகுபட்ச நாட்டு மன்னன் தாளத்வஜன் வேட்டைக்காக அங்க வராரு. தடாக கரையில தனிமையில நிற்கும் அந்த பேரழகிய பார்த்ததும் அரசன் சிலையாக நிற்கிறான். பெண்ணே, நீ யார்? வனதேவதையா இல்ல விஷ்ணு உலகத்து ரம்பையா? உனது அழகால் இந்த வனமே பிரகாசிக்கிறதே அப்படின்னு கேட்கிறான். மன்னா, நான் யார் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த தடாகக்கரையில் விழித்த போது என்னை நானே கண்டு கொண்டேன். எனக்கு துணையாக யாரும் இல்லை. அரசன் அவளிடம் காதல் கொள்றான். அனாதையாக இருக்கும் உன்னை தனியாக விட மாட்டேன். என் அரண்மனைக்கு வா, என் அரசியாக இரு அப்படின்னு அழைக்கிறாரு. நாரதி, அதாவது முன்னாள் நாரதர், அதற்கு சம்மதிக்கிறாங்க. இருவரும் குதிரையில ஏறி அரண்மனை நோக்கி செல்றாங்க. மன்னன் தாளத்வஜன் நாரதிய தனது தலைநகரான கன்யாகுபட்சத்திற்கு அழைத்து செல்றாரு. அங்கு மக்கள் ஆரவாரத்தோட அவங்களுக்கு வரவேற்பு அளிக்கிறாங்க. பிரம்மாண்டமான அரண்மனை. நாரதி இப்ப பட்டத்து அரசி. விலையுயர்ந்த பட்டு ஆடைகள், நவரத்ன ஆபரணங்கள் அணிந்து அரியணையில அமர்ந்திருக்காங்க. நாரதராக இருந்தபோது நாராயணா நாமத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்த அந்த மனம் இப்ப உலகியல் இன்பங்களிலும் அதிகாரத்திலையும் திளைக்குது. ஒரு முனிவராக இருந்தவர் இப்ப ஒரு நாட்டின் ராணியாக முழுமையாக மாறிட்டாரு. காலம் உருண்டோடுது. நாரதிக்கும் தாளத்வஜனுக்கும் அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்குது. புராணங்களின்படி நாரதிக்கு 60 ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஒவ்வொரு குழந்தையும் வளர வளர நாரதியின் பாசம் அதிகரிக்குது. இவர்கள் ஏன் பிள்ளைகள், ஏன் ரத்தம், ஏன் உலகம் அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ள வேறு ஒன்றுது. விஷ்ணுவின் மாயை அவளை ஒரு தாயின் பாச வலைக்குள்ள முழுமையாக சிறைப்பிடிக்குது. குழந்தைகள் வளர்ந்து வாலிபராகிறாங்க. நாரதி இப்போது ஒரு மூத்த அரசியாக தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுலையும் பேர பிள்ளைகளை கொஞ்சுவதிலையும் மூழ்கி போயிருக்கிறாங்க. ஒரு காலத்துல முக்தி குறித்தும் இறைவனை அடைவது குறித்தும் உபதேசித்த நாரத மகரிஷி இன்னைக்கு தன்னோட பிள்ளைகளின் எதிர்காலத்தை பத்தியும் அவங்க சம்பாதிக்கும் செல்வங்களை பற்றியும் கவலைப்படும் ஒரு சாதாரண தாயாக மாறி போனார். இதுதான் மாயையோட வலிமை. ஒரு நாள் மாலை நேரம் நாரதி தன் கணவனோட அரண்மனை மாடத்துல அமர்ந்து சூரியாஸ்தமனத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மன்னா, நம் வாழ்க்கை எவ்வளவு நிறைவாக இருக்கிறது. நம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என இந்த வம்சம் என்றும் நிலைக்க வேண்டும் அப்படின்னு கூறுறாங்க. அவள் பேசும் அதே நேரத்துல விதியின் சக்கரம் சுழல தொடங்குது. தூரத்துல பகை நாட்டின் படைகள் வரும் சத்தம் மெல்ல கேட்க தொடங்குது. நிம்மதியாக இருந்த கன்யாகுபட்ச நாட்டின் மீது அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் பொறாமை கொண்டு பெரும் படையுடன் போர் தொடுக்கிறான். நாரதியின் முகம் கலக்கமடையுது. என் செல்வங்களே, பத்திரமாக திரும்புங்கள் அப்படின்னு ஒவ்வொரு மகனுக்கும் திலகமிட்டு அனுப்புறாங்க. இதுவே அவர்கள் சந்திக்கும் கடைசி தருணம் அப்படின்றது அவங்க அறியல. யுத்தம் மிக கடுமையாக நடக்குது. ஈட்டிகளும் வாள்களும் மோதும் சத்தம் விண்ண பிளக்குது. நாரதியின் பிள்ளைகள் ஒவ்வொருவராக வீரமாக போரிடுறாங்க. ஆனா பகைவரின் சூழ்ச்சியால ஒருவன் பின் ஒருவராக போர்க்களத்துல விழுறாங்க. போர் முடிஞ்சிருச்சுன்ற செய்தி வருது. ஆனா வெற்றியோட மரண செய்தியோடு. தன் கணவனும் 60 பிள்ளைகளும் மாண்டு விட்டனர் அப்படின்றத அறிந்த நாரதி நிலைக்குலைந்து போறாங்க. மகன்களை 60 பேர்களை பெற்றேனே, இன்று அனாதையாக நிற்கிறேனே, காலமே நீ இவ்வளவு கொடியவனா? அவங்க தலைவிரி கோலமா போர்க்களத்துக்கு ஓடுறாங்க. அங்க பிணக்குவியல்களுக்கு நடுவே தன்னோட பிள்ளைகளை தேடுறாங்க. ஒவ்வொரு மகனின் உடலையும் மடியில கிடத்தி நாரதி அழும் காட்சி எல்லோருடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கும். ரத்தம் தோய்ந்த போர்க்களம். அந்தி சாயும் பொழுது நாரதி கதறி அழுது கொண்டிருக்க
தூரத்துல ஒரு வயதான பிராமணர், அவர் வேறு யாரும் இல்ல, மகாவிஷ்ணு தான். மெதுவா நடந்து வராரு. பெண்ணே, ஏன் இப்படி அழுது உன் உடலை வருத்திக் கொள்கிறாய்? பிறந்தவர் இறப்பது இயற்கைதானே. பெரியவரே, உங்களுக்கு தெரியாது, என் 60 செல்வங்களையும் ஒரே நாளில் இழந்து விட்டேன். இந்த துயரத்தை தாங்கும் சக்தி எனக்கில்லை. நானும் இவர்களுடன் இறந்துவிட விரும்புகிறேன். முதியவர் அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல நடிக்கிறார். இறந்தவர்கள் மீண்டும் வரப்போவதில்லை, ஆனால் நீ உயிருடன் இருக்கிறாய். இந்த துயரம் நீங்க வேண்டுமானால் இதோ அருகில் இருக்கும் இந்த தடாகத்தில் நீராடு, உன் மனக்கவலை தீரும் அப்படின்றாரு. அந்த தடாகம் வேற எதுவும் இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னால நாரதர் பெண்ணாக மாறிய அதே மாய தடாகம் தான். கண்ணீர் மல்க தன் பிள்ளைகளின் மரணத்தை தாங்க முடியாமல் அந்த முதியவர் சொன்னதை கேட்டு நாரதி தடாகத்துல இறங்குறாங்க. அவள் தண்ணீருக்குள் மூழ்கி எழும்போது மெதுவாக அவளது பெண்ணுருவம் மறைகிறது. நீண்ட கூந்தல் சுருங்கி ஜடாமுடி ஆகிறது. ஆபரணங்கள் மறைந்து ருத்ராட்ச மாலைகள் தோன்றுது. நாரதர் கரையேறாரு. கையில மீண்டும் மகதி வீணையும் கமண்டலமும் தானா வந்து சேருது. அவர் திகைத்து நிக்கிறாரு. நான் எங்க இருக்க? என் பிள்ளைகள் எங்க? என் கணவன் எங்க? கன்னியாகுபாஜி நாடு எங்க போனுச்சு அப்படின்னு சுற்றிலும் பாக்குறாரு. அவருக்கு தூரத்துல சிரித்து கொண்டே மகாவிஷ்ணு நிற்கிறது தெரியுது. நாரதர் ஓடி சென்று அவரோட காலடியில விழுறாரு. பிரபு, என்ன நடந்துச்சு? நான் ஒரு பெண்ணாக வாழ்ந்தனே, 60 பிள்ளைகளை பெற்றேனே, அவர்கள் அனைவரும் மடிந்து கிடந்தார்களே, அது கனவா அல்லது நினைவா அப்படின்னு கேக்குறாரு. விஷ்ணு நாரதரை தூக்கி விடுறாரு. நாரதா, நீ பார்த்தது கனவும் அல்ல, வெறும் நனவும் அல்ல, அதுதான் என் மாயை. நீ கர்வத்துடன் இருந்தபோது மாயை உன்னை தொடாது என்று நினைத்தாய். ஆனால் ஒரு நொடி தடாகத்தில் மூழ்கிய நேரத்திற்குள் நீ ஒரு பிறவியையே வாழ்ந்து முடித்து விட்டாய். நாரதர் கேட்கிறாரு, சுவாமி, என் பிள்ளைகளை எண்ணி நான் அழுது துடைத்தேனே, அவர்களும் வெறும் நிழல்களா? உடனே பகவான், இல்லை நாரதா, உன் பிள்ளைகள் வீணாக போக மாட்டார்கள். நீ பெண்ணாக இருந்து பெற்ற அந்த 60 பிள்ளைகளும் இனி காலத்தின் அங்கமாக இருப்பார்கள். அவர்களே 60 தமிழ் ஆண்டுகள். ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த சக்கரம் சுழலும். மக்கள் புத்தாண்டு கொண்டாடும் போதெல்லாம் உன் பிள்ளைகளின் பெயரை சொல்லி காலத்தின் பெருமையை உணர்வார்கள். பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய ஆண்டில் முடியும் இந்த 60 ஆண்டுகளும் நாரதரின் அந்த மாய வாழ்வின் எச்சங்கள். ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் நாம் வெறும் காலத்தை மட்டும் வரவேற்கிறதில்ல, இறைவனின் மாயையையும் அதிலிருந்து விடுபட தேவையான பக்தியையும் நினைவு கூறுறோம். பிறக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வுல அனைத்து நன்மைகளையும் கொண்டு வரட்டும். பிறக்கும் இந்த வருடம் நல்ல பயன் பயக்கட்டும். நாராயணா நாராயணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.